மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களைப் போல எளிதாகவும் மற்றவர்களைப் போல சுலபமாகவும் ஓடியது கிடையாது என்பதே உண்மையான ஒரு ரகசியம். ஆனால் அது உங்களுக்கு நிச்சயமாக அறிந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்த தாமதங்கள் அப்படி நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு தாமதங்களும் ஒவ்வொரு தடைகளுமே உங்களை உள்ளுக்குள் மிகவும் வேகமாக உங்களை மாற்றிக்கொண்டேதாங்க இருக்கும். சாதாரணமான ஒரு மனிதன் வயதிற்கு ஏற்ப பெறக்கூடிய அனுபவங்களையும் புரிதல்களையும் அவங்க வயதுக்கு ஏற்ப ஏற்பத்தான் அவங்களுடைய வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற பாடங்களை கற்றுக் கொடுக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் இளமையிலேயே சிறு வயதிலிருந்து எல்லா விதமான அனுபவங்களும் புரிதலையும் சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பாருங்க. அந்த அளவுக்கு நீங்க இளமையிலேயே பல விஷயங்களை எதிர்கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே இருப்பீங்க. நண்பர்கள் சிரித்து மகிழக்கூடிய காலத்தில் கூட நீங்கள் வாழ்க்கையின் கடினமான உண்மைகளை உணர்ந்து கொண்டிருந்தீங்க. வாழ்க்கைனா என்ன, நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் கிடையாது என்று அனைத்தையும் உணர்ந்து அதற்கேற்ப நீங்களும் ஓடிக்கொண்டிருந்தீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக நீங்கள் சிறு வயதிலிருந்து குடும்பத்துக்காக ஓட ஆரம்பித்தீங்க. இது ஒரு சாபம் போல உங்களுக்கு நிச்சயமாக தோன்றியிருக்கலாம். ஆனால் உண்மையில் அது ஒரு பெரிய ஒரு வரம். ஏன் தெரியுமா? இந்த சீக்கிரமான முதிர்ச்சி தாங்க உங்களுக்கு பிறர் பிறர் புரியாத ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அறிவையும் சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய திறனையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் உங்களுடைய மனதிற்குள்ள இது என்னடா வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு பல எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இள வயதில் சிறு வயதில் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா பெரிய வயதிலான உடனே நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும். அதற்காக மட்டும்தான் உங்களுக்கு இந்த கஷ்டங்களை சனி பகவான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாருங்க. பெரியவனாயினும் இன்று நீங்கள் எவ்வளவுதான் வலுவாக நிற்கிறீர்கள் என்றாலும் அது சனி பகவான் உங்களை இவ்வளவு சீக்கிரம் வளர செய்வதற்கான சில செயலாக மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்து கொண்டுதாங்க இருக்கும். ஆனா உங்களை பொறுத்தளவுக்கு ஏன் நமக்கு மட்டும் இந்த தாமதங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று உங்களுக்குள்ள சின்ன சின்ன கவலைகள் இருக்கத்தாங்க செய்யும். சனி பகவான் உங்களுடைய கோபத்தை இதுவரைக்கும் சோதித்தார். உங்களுடைய வாழ்க்கையில கோபம் ஒரு பெரிய பகுதியாக இருந்திருக்கும். மேசம் ராசியின் இயல்பாகவே உங்களுக்கு சீக்கிரம் கோபம் வருவது எப்போதும் சகஜமான ஒன்று. ஆனால் அந்த சனி பகவான் அதை சோதிக்க பல சூழ்நிலைகளை உங்களிடம் உருவாக்கி கொண்டுதாங்க இருந்தார். நீங்க கோபப்பட்ட ஒவ்வொரு தருணத்திலும் அது உங்களுக்கே ஒரு இழப்பாக மாறியிருக்கும். உறவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில உடைந்திருக்கும். வாய்ப்புகளை கூட நீங்க கைவிட்டிருப்பீங்க. உங்களுடைய முன்னேற்றம் கூட தாமதமாக நடந்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஆயிருக்கும். இவை அனைத்துமே ஒரு பாடமாக உங்களுடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுத்திருக்கும். ஒரு கட்டத்தில் நீங்கள் புரிந்து கொண்டிருந்திருப்பீங்க, கோபம் உங்களுடைய எதிரி என்று. அந்த ஒரு கோபத்தை நீங்கள் எப்பொழுது கட்டுப்படுத்துறீங்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை மாறும், நல்ல ஒரு நிலைமைக்கு போகும் என்று உங்களுக்கு நிறைய இடங்கள்ல உணர்த்தி உணர்த்தி வைத்திருக்கும். சில உறவுகளை கூட இந்த இந்த ஒரு கோபத்தால் நீங்கள் விலகவும் செய்திருப்பீர்கள். ஆனால் அந்த உணர்வு வந்ததுக்கு பிறகுதாங்க நீங்க உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுத்திருப்பீங்க. இப்போது நீங்க பதில் சொல்வதற்கு முன்பு அதிகமாக யோசிப்பீங்க. முடிவு எடுப்பதற்கு முன்பும் அமைதியாக இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக உயர்த்த ஆரம்பித்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கும். ஆனால் போக போக நீங்கள் அனைத்தையுமே உணர்ந்திருப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை உணர்ந்து அதன்படி நடக்கவும் செய்திருப்பீர்கள். இந்த சனி பகவான் உங்களை தனியாக நிற்க வைத்தார். இது ஏன் தெரியுமா? நீங்க நம்பியவங்க எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகிய தருணங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். அது உங்களுக்கு மிகுந்த ஒரு வேதனையை கொடுக்கவும் செய்திருக்கும். என்னால் ஏன் இப்படி நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான சில கவலைகளும் துன்பங்களும் வந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்விகள் பல முறைகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனா அந்த ஒரு தனிமை தாங்க உங்களை மாற்றிக்கொண்டே இருந்திருக்கும். அந்த தனிமை ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. போக போக அந்த ஒரு தனிமையை பார்த்து நீங்களே கோவப்படுவீங்க. ஏன் இப்படிலாம் நடக்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளை கூட நீங்க முன்வைப்பீங்க. ஆரம்பத்தில் அது ஒரு தண்டனை போலத்தான் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் காலப்போக்கில் அது ஒரு பயிற்சியாக உங்களுக்கு மாறியிருக்கும். நீங்கள் யாரையும் சாராமல் வாழ கற்றுக்கொள்வீங்க. யாரும் நமக்கு தேவையில்லை, எனக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் என்னால் பார்த்து கொள்ள முடியும் என்று நீங்கள் கற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய முடிவுகளை நீங்களே எடுக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பலமும் பலவீனமும் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இன்று நீங்கள் ஒருவராக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள மிகவும் வலிமையான ஒரு மனிதராக மாறியிருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தனிமை உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். இதுதான் ஒரு உண்மையான ஒரு ரகசியமாக இருக்கும். அதனால சனி பகவான் உங்களை தனிமையான ஒரு மனிதராக ஆக்குகிறார் என்றால் உங்களை நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபராக மாற வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே சனி பகவான் இந்த செயல்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். இது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது. போக போக நீங்களே அதனை புரிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு கடின பாதையை தேர்ந்தெடுத்திருப்பார். உங்களுடைய வாழ்க்கை பாதை எப்போதுமே சுலபமாக இருப்பது கிடையாது.
மற்றவங்க எளிதாக அடைந்த விஷயங்களுக்கு கூட நீங்கள் பல மடங்கு முயற்சி செய்வீர்கள். பல மடங்கு நீங்கள் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க, அவமானத்தை அனுபவிப்பீங்க. அதெல்லாம் அனுபவித்ததுக்கு அப்புறம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டிய சில விஷயங்கள் உங்களுக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். இன்னும் சில நேரங்களில் நான் ஏன் மட்டும் இவ்வளவு போராட வேண்டும் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா அந்த கடின பாதை தான் உங்களுடைய வாழ்க்கையில வித்தியாசமாக மாறி இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது என்று உங்களுக்கே தெரியாமல் பல கேள்விகள் கூட உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்க அடையக்கூடிய ஒவ்வொரு சிறிய வெற்றிக்கும் கூட ஒரு பெரிய மதிப்பு நிச்சயமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அது எளிதாக அந்த மதிப்பானது கிடைக்காது. உங்களுடைய உழைப்பும் பொறுமையும் சேர்ந்தால்தான் அது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. உங்களுடைய உழைப்பும் பொறுமையும் அது பொறுமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில சேரும். இந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தைரியத்தையும் எதையும் சமாளிக்கக்கூடிய மன வலிமையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்கா இல்லையா, சனி பகவான் நடத்தி இருக்காரா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வரவும் செய்யுங்க. சனி பகவான் உங்களுடைய காத்திருப்புக்கு இனிமேல் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நன்மைகள் ஏற்படும். அது எப்படிப்பட்ட நன்மைகளாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இத்தனை நாள் காத்திருந்ததற்கு நல்ல பலனானது கிடைக்கும். மேஷம் ராசி அன்பர்களை வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான மாற்றம் ஒன்று மெதுவாக ஆரம்பமாகும். அந்த மாற்றம் மெதுவாக ஆரம்பமாகி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தவும் செய்யுங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் மனதில் வைத்து காத்திருந்த ஒரு விஷயம், அது வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். இப்போது அது நகர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமே தீர்வானது கிடைக்கும். தீராமல் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் இனிமே தீர்ந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் எப்போது நடக்கும் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதை சோர்வடைய செய்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை தொடங்குவீங்க, ஒரு தொழிலை கூட தொடங்குவீங்க. இருந்தாலும் அதில் போதுமான அளவுக்கு லாபம் கிடைக்காமல் இருக்கும். போதுமான அளவுக்கு உங்களுக்கு வேலையே ஓடாமல் இருக்கும். சம்பளம் எடுக்கக்கூடிய அளவுக்கு கூட உங்களுடைய தொழிலிலும் வேலையிலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஊதியமானது கிடைத்திருக்காது. ஆனால் அது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க கேட்ட கேள்விகளுக்கு பதிலானது இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் எப்போது நடக்கும் என்ற ஒரு கேள்விக்கு இனிமேல் இது அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. உங்களை சோர்வடைய செய்திருந்தாலும் இனிமே அதற்கான பதில் உங்களுடைய கண் முன்னே உருவாக ஆரம்பிக்கும். ஆனால் இது ஒரே நாளில் நடக்கும் அதிரடி மாற்றங்கள் கிடையாது. ஆனால் இது நாள்தோறும் சிறிய சிறிய முன்னேற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் கவனமாக பார்த்தால் நீங்கள் இதுவரை காத்திருந்தது வீணாகவில்லை என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. சனி பகவான் இப்போது உங்களிடம் சொல்ல வருவது என்ன தெரியுமா? நீங்கள் காத்திருந்ததற்கு மதிப்பு உண்டு என்பதை சனி பகவான் உங்களிடம் இந்த ஒரு நேரத்தில் சொல்ல வருகிறார். நீங்கள் இந்த ஒரு நேரத்தை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்குங்க. சனி பகவான் உங்களுக்கு தாமதமான ஒரு வெற்றியைத்தான் தருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தாமதமாக வந்தது என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். பல முறை நீங்கள் தகுதியான நேரத்தில் கிடைக்காததால் மனதில் ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு அந்த ஒரு நிலைமை இந்த ஒரு நேரத்தில் மாற ஆரம்பிக்கும். இப்போது கிடைக்கக்கூடிய வெற்றி தற்காலிகமானதாக இருக்காது. அது நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். நீங்க எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வீண் போகவில்லை என்பதற்கான சான்றாக இந்த ஒரு வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. இதுவரை உங்களை யாருமே கவனித்திருக்க மாட்டாங்க. அப்படி நீங்க நினைத்திருந்தால் இனிமேல் உங்களுடைய திறமை வெளியில் பேச ஆரம்பிக்கும். தாமதமான வெற்றி என்றாலுமே அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய வலிமையான ஒரு திருப்பமாக இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. போக போக இது அனைத்தையும் தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சியை இனிமே அனைவருமே மதிப்பாங்க. நீங்க அமைதியாக உழைத்த நாட்கள் இப்போது பயனளிக்க தொடங்கிவிடும். பல நேரங்களில் நான் மட்டும்தான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனால் எனக்குன்னு எந்த விதமான பலனும் கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைத்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல சனி பகவான் உங்களுடைய உழைப்பை அமைதியாக பார்த்து கொண்டேதாங்க இருப்பார். இப்போது அதற்கான மதிப்பை வெளியில் தெரிய வைப்பார். மேலிடத்தில் மேலதிகாரிகள் அனைவருமே கவனிப்பாங்க. குடும்பத்துல உங்களுடைய முக்கியத்துவம் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கவும் செய்யும். அல்லது உங்களுடைய முயற்சிகள் நேரடியான பலன்களை தேடியும் கொடுக்கும். முக்கியமா நீங்கள் உங்களையே மதிக்க ஆரம்பிப்பது இந்த ஒரு காலத்தின் ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். உங்களுக்கு பணவரவை இந்த ஒரு நேரத்தில் தேடி கொடுப்பார். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சந்தித்த நிலைமைகள் இப்பொழுது சுலபமான ஒரு நிலைமைகளாக இருக்காது.
பணம் வருவது தாமதமாகவும் செலவுகள் அதிகமாகவும் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு தேதிக்கு பிறகு பணவரவு மெதுவாக உங்களுக்கு சீராக ஆரம்பிக்கும். இது ஒரே நாளில் பெரிய ஒரு பணம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்காது. ஆனால் தொடர்ந்து வரக்கூடிய நிலையான வருமானமானது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வருமானத்தை நிறுத்தி வைக்கும். நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்ய ஆரம்பித்தீங்க அப்படின்னா கடன்கள் குறைந்துவிடும், சேமிப்பு அதிகரிக்க தொடங்கும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய மனதிற்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.